சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் மீது 6 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடியதை நாம் தற்போது அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இது பற்றிய மேலும் தகவல்களை இணைப்பில் நம்முடைய மூத்த செய்தி ஆசிரியர் கலைமாறன் அவர்கள் இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார், நம்ம நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ 6 பிரிவுகளில் அவர் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. நம்மளுடைய கேள்வி என்ன வழக்குகள் அவர் மீது பதியப்படும் அப்படிங்கிறது இருந்தாலுமே 6 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த 6 பிரிவுகள் அவதூறு வழக்குகளை பதிவு செய்யப்படுவது ஒரு சாதாரண விஷயமா பார்க்க வேண்டியிருக்கா? இந்த 6 பிரிவுகள் அப்படிங்கிறது என்னென்ன விஷயங்களா இருக்கலாம் சார்? என்னென்ன பிரிவுகளா இருக்கலாம்? நீங்க சொன்ன மாதிரி ஒரு அவதூறு வழக்கு அப்படிங்கிறதுல பல்வேறு பிரிவுகளை அவங்க இணைப்பாங்க. எப்பவுமே காவல்துறை பல்வேறு பிரிவுகளை இணைப்பதுண்டு. என்ன புகார் கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு பார்ப்பார்கள், என்ன புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்ப்பாங்க. அந்த புகாரின் அடிப்படையில் தான் அந்த வழக்கு பதிவு செய்யப்படும். பொதுவாக ஒருத்தர் புகார் அளிக்கிறார் அப்படின்னா அந்த புகார் குறித்த விசாரணையில் ஈடுபடுவார்கள். இந்த புகார் தஞ்சை இந்த கரந்தையைச் சேர்ந்த பைரவிங்கருங்க அளித்த புகார். அந்த புகார்ல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டால், பெண்களை இழிவுபடுத்தும் வகையில் அவர் பேசியிருக்கிறாரு, அவதூறு பரப்பும் வகையில் பேசியிருக்கிறாரு. ஆகவே இவர் மீது வழக்கு பதிந்து கைது நடவடிக்கை எடுக்கணும், உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது அந்த புகார். அதன் கீழே அவர் மேல இந்த பைரவி கொடுத்த புகாரின் பேர்ல அவதூறு வழக்குகள் பதிவு. அவதூறுங்கிறது முன்னணியாக இருக்கக்கூடிய ஒரு வழக்கு. இரண்டாவது, பெண்களை இழிவுபடுத்துகின்ற வகையில் பேசினார் அப்படிங்கிறது உள்பட 6 சட்டப்பிரிவுகளின் கீழே அவருக்கு வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இந்த 6 சட்டப்பிரிவுகளுமே அவர் மீதான கைது நடவடிக்கையை அதிகப்படுத்துவதற்கு அல்லது கைது நடவடிக்கையை உறுதிப்படுத்துவதற்கான ஒரு வகையில் தான் இந்த சட்டப்பிரிவுகள் பதிவு செய்யப்பட்டிருப்பாங்க. போலீஸ் தரப்பிலிருந்து செய்திகள் வந்திருக்கிறது.